அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கார்ப்பரேட் அக்கவுண்டிங் அப்படின்ற சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்ப்போம். சாப்டர் 7 ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ், அதாவது ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் அப்படின்ற சாப்டர் கீழே கேட்டு இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்ப்போம். பப்ளிகேஷன் இஸ் மார்க்கம் பப்ளிகேஷன், பேஜ் நம்பர் இஸ் 7.86, எக்ஸசைஸ் நம்பர் 2. The following ledger balance were extracted from the books of Varun Limited. ஸோ கீழே கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் வந்து வருண் லிமிடெட் அப்படின்ற கம்பெனிக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு பேலன்ஸ் ஷீட்டு ஆஸ் ஆன் த டேட் ஆஃப் 31/3/2013. ஸோ வருஷ கடைசி 31/3/2013 வருஷத்தில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த டீட்டெயில்ஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ இங்கே வந்து லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ் வந்து ஒரு 2 lakhs வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது 12% ஆஃப் டிபெஞ்சர்ஸ் வந்து ஒரு 2 lakhs வந்து கொடுத்துருக்குறாங்க. ஷேர் கேபிட்டல் வந்து ஒரு 10 lakhs வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஷேரோட ரேட் வந்து 10 rupees ரேட்டில் வந்து கொடுத்துருக்குறாங்க. எல்லா ஷேருமே வந்து ஃபுல்லி பெய்டு தான், அதாவது பப்ளிக் வந்து எல்லா அமௌண்ட்டும் வந்து கம்பெனிக்கு செட்டில் பண்ணிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பிளான்ட் அண்ட் மெஷினரி வந்து ஒரு 8 lakhs வந்து கொடுத்துருக்குறாங்க. குட்வில் வந்து ஒரு 2 lakhs வந்து கொடுத்துருக்குறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஷேர்ஸ் ஆஃப் ராஜா லிமிடெட் வந்து ஒரு 2 lakhs இருக்கு. ஜெனரல் ரிசர்வ் வந்து ஒரு 1,95,000 இருக்கு. ஸ்டாக் இன் ட்ரேட் வந்து ஒரு 1 lakh இருக்கு. பில்ஸ் ரிசீவபிள் வந்து ஒரு 50,000. டெட்டாஸ் வந்து ஒரு 1,50,000. கிரெடிட்டாஸ் வந்து ஒரு 1 லட்சம் இருக்கு. பேங்க் லோன்ஸ் அண்ட் அன்செக்யூர்டு கிரெடிட்டார் வந்து ஒரு 1 லட்சம் இருக்கு. அடுத்தது ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ் வந்து ஒரு 50,000. ப்ரப்போஸ்டு டிவிடெண்ட் வந்து ஒரு 55,000. ஸோ ப்ரிப்பேர் த பேலன்ஸ் ஷீட் ஆஃப் கம்பெனி as per the revised schedule 6 part 1. ஸோ அப்போ revised schedule 6 படி நம்ம ஸ்டேட்மெண்ட் வைஸில் தான் பேலன்ஸ் ஷீட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அதாவது பர்டிகுலர்ஸ், நோட் நம்பரு, ருபீஸ் அப்படின்ற ஃபார்மேட்டில் மட்டும்தான் நம்ம இது பண்ணுவோம். லெட்ஜர் ஃபார்மேட்டில் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் 1956, 1956 கம்பெனிஸ் ஆக்ட் படி வந்து நம்ம as per the revised schedule படி தான் நம்ம பேலன்ஸ் ஷீட்டை ஸ்டேட்மெண்ட் வைஸில் தான் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ நம்ம பேலன்ஸ் ஷீட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம நோட்ஸ் டு அக்கௌண்ட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நோட்ஸ் டு அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் நம்மளால் வந்து ஸ்டேட்மெண்ட்டை பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ நோட்ஸ் டு அக்கௌண்ட்டை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஷேர் கேபிட்டல் நோட் நம்பர் 1 வந்து ஷேர் கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு கொடுத்துக்கலாம். அது கீழே வந்து ஈக்விட்டி கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க. அதாவது ஈக்விட்டி ஷேர்ஸ், ஒரு ஷேர் கேபிட்டல் வந்து ஒரு 10 லட்ச ரூபா அமௌண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இஷ்யூட் அண்ட் சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல் தான். ஸோ பப்ளிக் வந்து எல்லா அமௌண்ட்டும் பே பண்ணிட்டாங்க, அதனால அதை அப்படியே எடுத்துப்போம். ஸோ டோட்டலும் வந்து 10 lakhs அவ்வளோதான், வேற எதுவும் அதில் இது கிடையாது. நெக்ஸ்ட் வந்து நோட் நம்பர் 2. நோட் நம்பர் 2க்கான தலைப்பு வந்து ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ். ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் கீழே வந்து வெறும் ஜெனரல் ரிசர்வ் தான். கொஸ்டினில் வந்து ஜெனரல் ரிசர்வ் வந்து ஒரு 1,95,000 மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. அது ஜஸ்ட் அப்படியே மென்ஷன் பண்ணிப்போம். ஸோ வேறு எதுவும் வந்து ரிசர்வ் இல்லை. அப்போ இதையே நம்ம டோட்டலாக வந்து எடுத்துக்கலாம். அப்போ 1,95,000 வந்து நோட் நம்பர் 2க்கான டோட்டல். தலைப்பு வந்து ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ். அடுத்தது நோட் நம்பர் 3 என்ன அப்படின்றத வந்து பார்ப்போம். நோட் நம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் அப்படின்னு தலைப்பு கொடுத்துக்கலாம். அது கீழே வந்து வெறும் 12% டிபெஞ்சர்ஸ் கொஸ்டினில் வந்து இருக்கும். இது எங்கே இருக்குது அப்படின்றத பார்ப்போம். நம்மக்கிட்ட வந்து கொஸ்டினில் வந்து 12% டிபெஞ்சர்ஸ் வந்து ஒரு 2 lakhs வந்து இருக்குது. இதை நம்ம எடுத்துக்கலாம். அப்போது 12% டிபெஞ்சர்ஸ் வந்து ஒரு 2 lakhs இருக்குது. வேறு எதுவும் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் இல்லை. அப்போ ஜஸ்ட் அதையே நம்ம டோட்டல் ஆக்கிப்போம். அப்போ நோட் நம்பர் 3 வந்து லாங் டேர்ம் பாரோயிங்ஸ், டோட்டல் வந்து 2 lakhs. அடுத்தது நோட் நம்பர் 4. நோட் நம்பர் 4க்கு வந்து ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸ்னு தலைப்பு கொடுத்துக்கலாம். அது கீழே வந்து கொஸ்டினில் பேங்க் லோன், அன்செக்யூர்டு லோன் வந்து வாங்கியிருப்போம். அதாவது கம்பெனி வந்து வெறும் கேரண்டி பேசிஸில் வந்து வாங்கியிருப்பாங்க பேங்க் கிட்ட இருந்து. அவங்களுடைய சொத்தை, கம்பெனியோட சொத்தை அடமானம் வைக்காம வெறும் கேரண்டி பேசிஸில் மட்டும் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். அது வந்து ஒரு 1 lakh வந்து கொஸ்டினில் இருக்கும். எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். அப்போது பேங்க் லோன் வந்து நம்மக்கிட்ட அன்செக்யூர்டு ஒரு 1 lakh வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்குறாங்க. இதை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே மென்ஷன் பண்ணிப்போம். அப்போ ஜஸ்ட் வேறு எதுவும் இன்ஃபர்மேஷன் இல்லை. அந்த 1 lakh அப்படி நம்ம டோட்டல் ஆக்கிப்போம். அப்போ நோட் நம்பர் 4க்கான தலைப்பு வந்து ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸ், டோட்டல் வந்து 1 lakh. அடுத்தது வந்து நம்ம ட்ரேட் பேயபிள் அப்படி சொல்லிட்டு ஒரு தலைப்பு கொடுத்துருக்கோம். நோட் நம்பர் 5 வந்து ட்ரேட் பேயபிள். அதுக்கு கீழே வந்து சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அண்ட் பில்ஸ் பேயபிள் 2 பேரும் வரணும். ஆனால் கொஸ்டினில் வந்து வெறும் கிரெடிட்டார்ஸோட டீட்டெயில்ஸ் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ அதை மட்டும் எடுத்துக்கலாம். அப்போ கொஸ்டினில் வந்து பார்ப்போம். இப்போ நம்ம கொஸ்டினில் வந்து பார்க்குறோம் அப்படின்போது வெறும் கிரெடிட்டார்ஸ் வந்து ஒரு 1 lakh வந்து இருக்குது. அந்த 1 lakh மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். வேறு எதுவும் வந்து பில்ஸ் பேயபிள் அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் எதுவும் கொடுக்கல. அதனால இதை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு மென்ஷன் பண்ணிப்போம். அப்போது நோட் நம்பர் 5 வந்து ட்ரேட் பேயபிள், வெறும் கிரெடிட்டாரோட டீட்டெயில்ஸ் மட்டும் தான் இருக்குது. இப்போ டோட்டல் வந்து 1 lakh. அப்போ நோட் நம்பர் 6. நோட் நம்பர் 6 வந்து ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன்ஸ்.
ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துக்கலாம். இது கீழே வந்து ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ், ப்ரொபோஸ்டு டிவிடெண்ட், அதாவது டேக்ஸ் பே பண்ணுறதுக்கான ரிசர்வு, டிவிடெண்ட் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அந்த டிவிடெண்ட் கொடுக்கறதுக்கான ரிசர்வு, இந்த அமௌண்ட் எல்லாம் வந்து கொஸ்டினில் இருக்கும். அதை நம்ம எடுத்துகிட்டு வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து கொஸ்டினில் வந்து ப்ரொபோஸ்டு டிவிடெண்ட் வந்து ஒரு 55,000 கொஸ்டினில் இருக்குது. ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ் வந்து ஒரு 50,000 இருக்குது. இது ரெண்டுத்தையும் நம்ம எடுத்துப்போம். இப்போ நம்ம எடுத்தாச்சு. ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ், ப்ரொபோஸ்டு டிவிடெண்ட் ரெண்டுமே ரிசர்வ் தான். அப்போ ஒரு ரிசர்வ் வந்து டேக்ஸ் பே பண்ணுறதுக்கு, இன்னொரு ரிசர்வ் வந்து டிவிடெண்ட் வந்து கொடுக்கறதுக்கு. அப்போ ரெண்டுத்தையும் நம்ம டோட்டல் பண்ணிட்டோம். 1,05,000. இதுக்கு வந்து நோட் நம்பர் 6 ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன் தலைப்பு கொடுத்துட்டோம். அடுத்தது நோட் நம்பர் 7. நோட் நம்பர் 7 வந்து டேஞ்சிபிள் அசெட்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு கொடுத்துக்கலாம். டேஞ்சிபிள் அசெட்னா ஃபிக்ஸட் அசெட்டு, கண்ணுக்கு தெரியக்கூடிய ஃபிக்ஸட் அசெட்னு அர்த்தம். அப்போ லேண்டு, பில்டிங்ஸு, அப்போது லேண்டு, பில்டிங்ஸு, பிளான்ட் அண்ட் மிஷினரி இதெல்லாம் வந்து கொஸ்டினில் இருக்கும். அப்போ அதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ கொஸ்டினில் வந்து பிளான்ட் அண்ட் மிஷினரி வந்து ஒரு 8 லட்ச ரூபா இருக்குது. அதை நம்ம எடுத்துப்போம். லேண்ட் அண்ட் பில்டிங் வந்து ஒரு 2 லட்ச ரூபா இருக்குது. இதை நம்ம எடுத்துக்கலாம். அப்போது நோட் நம்பர் 7ல் டேஞ்சிபிள் அசெட்னு தலைப்பு கொடுத்துப்போம். அப்போ அது கீழே வந்து லேண்ட் அண்ட் பில்டிங், பிளான்ட் அண்ட் மிஷினரி மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ டோட்டல் அமௌண்ட் வந்து 10 lakhs வந்திருக்கு. அடுத்தது நோட் நம்பர் 8 இன்டேஞ்சிபிள் அசெட், கண்ணுக்கு தெரியாத அசெட்டு. கொஸ்டினில் வந்து வெறும் குட்வில் மட்டும் ஒரு 2 lakhs வந்து கொடுத்துருப்பாங்க. அது எங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்றதை போயிட்டு கொஸ்டினில் பார்ப்போம். இப்போ கொஸ்டினில் வந்து பாருங்கள், குட்வில் வந்து ஒரு 2 lakhs வந்து கொடுத்துருக்குறாங்க. இதை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், நோட் நம்பர் 9 நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னு தலைப்பு கொடுத்துப்போம். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வருண் லிமிடெட் வந்து ராஜா லிமிடெட் அப்படின்ற ஒரு கம்பெனியோட ஷேர்ஸை வந்து வாங்கியிருக்கிறாங்க. ராஜா கம்பெனி லிமிடெடோட ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் மேட் பை த வருண் கம்பெனி லிமிடெட் இன் ராஜாஸ் லிமிடெட், ராஜா லிமிடெட் அப்படின்ற கம்பெனியோட ஷேர்ஸை வாங்கி அதில் முதலீடு பண்ணியிருக்கிறாங்க. அது ஒரு 2 லட்சம் கொஸ்டினில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம எடுத்துப்போம். அப்போது இங்கே வந்து கொஸ்டினில் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஷேர்ஸ் ஆஃப் ராஜா லிமிடெட் ஒரு 2 lakhs வந்து இருக்குது. இதை நம்ம எடுத்துக்கலாம் கால்குலேஷனுக்கு. அடுத்தது வந்து நோட் நம்பர் 10 ட்ரேட் ரிசீவபிள்னு தலைப்பு கொடுத்துடலாம். அது கீழே வந்து பில்ஸ் ரிசீவபிள், சண்டே டேட்டாஸ் ரெண்டுமே வரும். அப்போ இது ரெண்டுமே வந்து கொஸ்டினில் எங்கே இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ கொஸ்டினில் வந்து ட்ரேட் ரிசீவபிள், பில்ஸ் ரிசீவபிள் வந்து இருக்குது ஒரு 50,000. அடுத்தது டெட்டார்ஸ் வந்து ஒரு 1,50,000. இது ரெண்டுத்தையும் நம்ம கால்குலேஷனுக்கு எடுத்துப்போம். இப்போ நம்ம ட்ரேட் ரிசீவபிள் நோட் நம்பர் 10 வந்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம். நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட் வந்து பார்க்கலாம். பேலன்ஸ் ஷீட்டுக்கான ஃபார்மேட் வந்து கிரியேட் பண்ணிப்போம். சீரியல் நம்பர், பர்டிகுலர்ஸு, நோட் நம்பரு, ருபீஸ் காலம் சொல்லிட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பர்டிகுலர்ஸ் காலத்தில் ஃபஸ்ட்டு வந்து ஈக்விட்டி லயபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு வந்து கொடுத்துப்போம். ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டிஸ்னு சொல்லிட்டு தலைப்பு கொடுத்துட்டு அது கீழே வந்து சப்ஹெட்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு கொடுத்துக்கலாம். ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் கீழே வந்து நோட் நம்பர் 1, 2. இது கான்செப்ட் என்ன அப்படின்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது நம்ம ஆல்ரெடி நோட்ஸ் டு அக்கௌண்ட்டில் எல்லாமே நம்ம டோட்டல் பண்ணி வச்சுருப்போம். இங்கே நோட் நம்பர் காலத்தில் வந்து நம்ம எந்த நோட் நம்பரோ 1, 2, 3 as per the ஃபார்மேட் படி நம்ம அங்கே மென்ஷன் பண்ணிக்கணும். அப்போ நோட் நம்பர் 1க்கான தலைப்பு வந்து இங்கே பர்டிகுலர்ஸ் காலத்தில் நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும். எது இதெல்லாம் நோட் நம்பர் இருக்கோ அதுக்கான தலைப்பு ஹெட்டிங்ஸ் எல்லாத்தையுமே பர்டிகுலர்ஸ் காலத்தில் வந்து ப்ராப்பராக மென்ஷன் பண்ணிக்கணும். ஸோ இது ஒவ்வொரு நோட் நம்பருக்கும் நம்ம டோட்டல் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து ருபீஸ் காலத்தில் நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். அப்போ ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் கீழே வந்து ஷேர் கேபிட்டல், ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ்னு சொல்லிட்டு நோட் நம்பர் 1, 2 இதோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ நோட் நம்பர் 1 ஷேர் கேபிட்டல், அது ஒரு 10 லட்சம் வந்து டோட்டல் இருக்குது. இதை எடுத்துக்கலாம். நோட் நம்பர் 2க்கான தலைப்பு ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ், அதுக்கான டோட்டல் வந்து ஒரு 1,95,000. அதையும் நம்ம எடுத்துப்போம். இப்போ நம்ம மென்ஷன் பண்ணியாச்சு அமௌண்ட்டு ப்ராப்பராக நோட் நம்பர் காலத்தில் நோட் நம்பரு, பர்டிகுலர்ஸ் காலத்தில் தலைப்பு, அமௌண்ட் எல்லாமே மென்ஷன் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து நான் கரண்ட் லயபிலிட்டிஸ், அதோட டீட்டெயில்ஸ் வந்து என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போது நான் கரண்ட் லயபிலிட்டிஸ் அப்படின்னும் போது அது கீழே வந்து வெறும் நோட் நம்பர் 3 மட்டும் தான் நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் கரண்ட் லயபிலிட்டிஸ் சொல்லிட்டு இன்னொரு தலைப்பை கொடுத்துட்டு அதில் வந்து 4, 5, 6 நம்ம இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுமோ அதே மாதிரி தான். நோட் நம்பர் 3 அப்படின்னா நோட் நம்பர் 3யோட நம்பரு, அதோட டோட்டலு, ஹெட்டிங்ஸு, அதே மாதிரி கரண்ட் லயபிலிட்டிஸ் கீழே 4, 5, 6 இந்த 3 நோட் நம்பர்ஸும் வருது அப்படின்னா அதோட டோட்டலு, ஹெட்டிங்ஸ் இதை தான் நம்ம எடுத்துகிட்டு வந்து இங்கே மென்ஷன் பண்ண போகிறோம். அப்போது இந்த இடத்துல வந்து பாருங்கள், நோட் நம்பர் 3 ஹெட்டிங்ஸ் வந்து லாங் டேர்ம் பாரோயிங்ஸு டோட்டல் 2 lakhs. நோட் நம்பர் 4 ஹெட்டிங்ஸ் வந்து ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸு டோட்டல் வந்து ஒரு 1 lakh. அதை நம்ம எடுத்துப்போம்.
அடுத்தது வந்து நோட் நம்பர் 5 ட்ரேட் பேயபிள், அதுக்கான டோட்டல் வந்து ஒரு 1 லேக். நோட் நம்பர் 6 ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன், அது வந்து ஒரு 1,05,000 டோட்டல், அதையும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாமே மென்ஷன் பண்ணியாச்சு. இப்போ ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டிஸ்க்கு வரக்கூடிய நோட்ஸ் வந்து ஒரு 1 2 3 4 5 6 மொத்தம் 6 நோட்ஸ் மட்டும்தான் வருது. ஜஸ்ட் எல்லாத்தையும் அப்படியே அமௌண்ட் டோட்டல் பண்ணிப்போம். நமக்கு வந்து ஒரு 17 லேக்ஸ் வரும். அப்போ அதுக்கு வந்து டோட்டல் ஈக்விட்டி ஆர் லயபிலிட்டிஸ்ன்னு மென்ஷன் பண்ணிப்போம். இல்லைனா டோட்டல் லயபிலிட்டிஸ்ன்னு மென்ஷன் பண்ணாலும் ஓகே தான். டோட்டல் ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டி ஆர் டோட்டல் லயபிலிட்டி எந்த நேமில் மென்ஷன் பண்ணாலும் கரெக்டு தான். அடுத்தது வந்து நோட் நம்பர் 2 அசெட்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு வந்து நம்ம கொடுத்துக்கலாம். அசட்டோட இன்ஃபர்மேஷன் ரிமைனிங் இருக்கக்கூடிய நோட் நம்பர்ஸ் எல்லாமே அசட்டு கீழே வந்து வந்துடும். ஸோ இப்போ வந்து அசெட்டுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நான் கரண்ட் அசெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதுக்கடுத்தது அதுக்கு கீழே இன்னும் ஒன்று ஃபிக்ஸட் அசெட்னு எடுத்துப்போம். நான் கரண்ட் அசெட் அப்படின்னாலும் ஃபிக்ஸட் அசெட்னாலும் ஒன்று தான். ஸோ அதாவது கரண்ட் அசெட்ஸ் இல்லாமல் ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லா அசெட்டுமே, அதில் ஃபிக்ஸட் அசெட்டில் வந்து பார்த்தோம்னா டேஞ்சபிள் அசெட் கண்ணுக்கு தெரியக்கூடிய அசெட்டு, இன்டேஞ்சபிள் அசெட் கண்ணுக்கு தெரியாத அசெட்டுன்னு சொல்லிட்டு வந்து இருக்கு. அதுக்கு அடுத்தது நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ 7 8 9 வந்து ஃபிக்ஸட் அசெட்டு கீழே வந்து வந்துடும். ஸோ சேம் லைக் தட் அதே மாதிரி தான் ஏற்கனவே வந்து நம்ம எப்படி நோட் நம்பர் வந்து நோட் நம்பர் காலத்தில் நோட் நம்பர் மென்ஷன் பண்ணிக்கணும். நோட் நம்பரோட டோட்டல் வந்து ருபீஸ் காலத்தில், தலைப்பு வந்து இங்கே என்ன பண்ணிக்கணும் பர்டிகுலர்ஸ் காலத்தில் மென்ஷன் பண்ணிக்கணும். கரண்ட் அசெட்ஸ் கீழே வந்து ட்ரேட் ரிசீவபிள் நோட் நம்பர் 10 வந்து இருக்கும், அதுக்கான தலைப்பு. அதே மாதிரி நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணிருக்கக்கூடிய நோட்ஸ் டு அக்கௌண்ட்ல இருந்து இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து இங்கே மென்ஷன் பண்ணிடுவோம். அப்போ நோட் நம்பர் 7 வந்து டேஞ்சபிள் அசெட் தலைப்பு, டோட்டல் வந்து 10 லேக்ஸ் எடுத்துப்போம். நோட் நம்பர் 8 இன்டேஞ்சபிள் அசெட், டோட்டல் வந்து ஒரு 2 லேக்ஸ். நோட் நம்பர் 9 நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 2 லேக்ஸ். இதெல்லாம் ஃபிக்ஸட் அசெட் கீழே வந்துடும். அப்புறம் நம்ம ட்ரேட் ரிசீவபிள் தனியாகவே நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரேட் ரிசீவபிள் வந்து ஒன் ஆஃப் த கரண்ட் அசெட்ஸ் கேட்டகரி. கரண்ட் அசெட்னு தலைப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு மென்ஷன் பண்ணிப்போம். இதெல்லாம் பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். இப்போ நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் இதெல்லாம் மென்ஷன் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் இன்னும் ஒரு இருக்கும், க்ளோசிங் ஸ்டாக்கு. க்ளோசிங் ஸ்டாக்கு இல்லை ஸ்டாக் இன் ட்ரேடு இன்வென்ட்ரி எப்படி சொன்னாலும் ஒன்று தான். ஸோ இதோட டீட்டெயில்ஸ் வந்து கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்றதை வந்து பார்ப்போம். இப்போ கொஸ்டினில் வந்து ஸ்டாக் இன் ட்ரேடுன்னு சொல்லிட்டு ஒரு 1 லேக்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க, அதை எடுத்துப்போம். க்ளோசிங் ஸ்டாக்கு, ஸ்டாக் இன் ட்ரேடு, இன்வென்ட்ரி எந்த நேமில் இருந்தாலும் அது எல்லாமே ஒன்று தான். இதுக்கு நம்ம நோட் நம்பர் கிரியேட் பண்ணி மென்ஷன் பண்ணியிருக்கலாம். நம்ம நோட் நம்பர் ப்ரிப்பேர் பண்ணதுனால அப்படி ஜஸ்ட் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அந்த இடத்துல பேலன்ஸ் ஷீட்டில் மென்ஷன் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம மென்ஷன் பண்ணியாச்சு. இதுக்கு நம்ம நோட் நம்பர் கிரியேட் பண்ணாதனால ஜஸ்ட் அப்படியே வெறும் டேஷ் மட்டும் போட்டுருவோம். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம். அசெட்டுக்கு வந்து 7 8 9 10 வித் அதுக்கப்புறம் இன்வென்ட்ரி எல்லாமே நம்ம டோட்டலாக ஆட் பண்ணும்போது டோட்டல் அசெட்டும் வந்து 17 லேக்ஸ். அப்போ நம்ம போட்ட சம்ம கரெக்டான எப்படி கண்டுபிடிக்கலாம்னா